வணக்கம் நண்பர்களே. இன்று மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6-7 லவங்கம், பிரியாணி இலை ஒரு 3, 5 துண்டு பட்டை. 3/4 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வச்சுருக்கேங்க குக்கரில். பிரியாணி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 100 கிராம் எண்ணெயை விட்டு காஞ்சதும் இப்போ பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் அது கூட ஆனியனையும் எடுத்து சேர்த்துக்குவோம். ஆனியனை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சேர வதக்குங்க. இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து வதக்குங்க. இப்போவே பிரியாணி வாசனை வந்துருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு சால்ட் போடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. அதுக்காக தான் நம்ம உப்பு முன்னாடியே சேர்க்குறோம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு தக்காளி மசியணும். நல்லா வேக விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதில் 100 கிராம் இஞ்சின்னா 50 கிராம் பூண்டு போட்டால் சரியாக இருக்குங்க அளவு. பிரியாணிக்கு இஞ்சி தாங்க அதிகமாக இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடி பிடிக்கும். அது அடி பிடிக்காமல் இருக்க நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போது காரப்பொடி சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாய் தூள் தாங்க. நம்ம குழம்பு மிளகாயெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூனு பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். இந்த 3ஐயும் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வருங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு 100 கிராம் தயிர் இருந்தால் போதுங்க. தயிர் ஏன் சேர்க்குறோன்னா பிரியாணி உதிரியாக வர்றதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். ஆமாங்க, இதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த தயிர் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி கொடுங்க. எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மட்டனு, அதை சேர்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மட்டனை சேர்க்க போகிறோம். மட்டனையும் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க.
அடி பிடிக்காமல் பார்த்து கிளறுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. மசாலாலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டு இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம்ப்பா. ஆமாம், நான் சீரக சம்பா ரைஸு தாங்க எடுத்திருக்கேன். அது 1 கிளாஸ் சீரக சம்பாக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தாங்க வைக்கணும். நான் இப்போ 6 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 9 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1க்கு 1.5 அளவில் தாங்க நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இது கரெக்டான பதம். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இது கூட தாங்க சேர்க்க போகிறோம். அதெல்லாம் சேர்த்து தான் 9 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உப்பு பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல ஒரு கிண்டி கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா இது கொதிக்கணுங்க. சலன்னு கொதி வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சுங்க. கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. கரண்டி விட்டு ஒரு கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. பிரியாணி நல்லா வருங்க. ஆமாம், ரைஸ் 1 மணி நேரம் ஊறணுங்க. இப்போ ரைஸு போட்டதும் நம்ம ஒரு கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விடணுங்க. ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் விடுங்க. நெய் விட்டு இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நடுவில் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. ஆமாங்க, நான் வீடியோக்காக கவர் பண்ணி வைக்கிறேன். 5 நிமிஷம் ஆனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம்மு போடுறதுக்கு சரியான டைம் வந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து தம்மு போட வேண்டியது தாங்க. ஓப்பன் பண்ணலாங்களா? இது தாங்க கரெக்டான பதம். இந்த டைமில் மூடி வச்சு 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு தம்மு போடுங்க. 20 நிமிஷம் கழித்து பிரியாணியை ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக ரெடியாக இருக்குங்க பிரியாணி. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தம்மை உடைக்கலாங்களா? ரெடிங்களா? 1 2 3. வாவ், சூப்பராக இருக்குங்க. வாசனையே அட்டகாசமாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பிரியாணி. பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. இது பூ போல் ஒரு கரண்டியால் எடுத்து ரைஸ் உடையாமல் கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, குழஞ்சி போயிடும். ரைஸ் உடையாமல் கிளறி கொடுங்க. ஆமாங்க, இது கூட புதினா இலையோ கொத்தமல்லியோ தூவி நம்ம சுட சுட பிரியாணி பரிமாற வேண்டியது தாங்க. பிளேட்டில் பிரியாணி கொஞ்சம், 65 கொஞ்சம், எறா தொக்கு, ஒரு முட்டை, அது கூட ரைத்தா வச்சு பரிமாறுங்க. பிரியாணி சூப்பராக இருக்குங்க. பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்குங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்கள்.